பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்ண பின்னாடி அதே பொருளை அதே இடத்துல வச்சிட்டோம்னா டென்ஷன் இல்லாமல் போயிடும். ஆனால் அதே பொருளை வேறு ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பொருளை தேடி தேடியே நமக்கு வரும் பாருங்க தலைவலி. வெறும் வார்த்தையால் சொல்லிட முடியாதுங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சிடுவேன். அதையும் மீறி அந்த பொருள் கிடைக்கலன்னா கண்டினியூஸாக தேடவே மாட்டேன், விட்டுடுவேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் எங்கே வச்சோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம கண்டினியூஸாக தேடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் டிப்ரெஷன் ஆகும், நமக்கும் டென்ஷன் அதிகமாகவும் ஆகும், அந்த பொருளும் கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது மூணும் மிக்ஸ் பண்ணி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் சட்னி. எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு இந்த கீரையெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் போடலாம். புளிப்பு சுவைக்கு வேணும்னா புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இடையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக போட்டாச்சு. முட்டை வேக வைக்கும்போது முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமே வெந்துடும். இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி சுட்டாச்சு. சப்பாத்தி இந்த கலவை சட்னி செம்ம காம்போவாக இருக்கும். கூடவே ஒரு முட்டை வேக வச்ச முட்டை வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. தம்பிக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தான், அவனுக்கும் பேக் பண்ணி கொடுத்தா விட்டாச்சு. அடுத்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பும் கடலை மிட்டாயும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன்.